ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்மில், யூடியூப் கமெண்ட்டில் தீபியோட ஃபங்க்ஷன் எப்படி நடந்து முடிஞ்சுது, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா, இதுக்கு மேலே தான் ஃபங்க்ஷனா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஏப்ரல் 30 தீபியோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் சூப்பராக நடந்து முடிஞ்சுது. இது அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் இது. எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக வந்து எடிட் பண்ணி இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ரெகுலராக நம்ம சேனலில் இனிமேல் ஷார்ட் வீடியோ வர ஸ்டார்ட் ஆகிடும். தீபியோட ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் அப்போ எதுவுமே நான் எடுக்கலை. எல்லாமே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம். ஸோ அவங்ககிட்டருந்து வீடியோ வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான வீடியோவை சூன் போஸ்ட் பண்ணுறேன். பர்டிகுலராக இந்த டேட்டுன்னு என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா வீடியோ என் கைக்கு வந்தால் தான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எப்படியும் ஒரு 10 நாளைக்குள்ளே நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் டேக்கு அபியோட ஆஃபீஸில் அபிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே வைக்க இடலின்னு எனக்கு ஊரில் கொண்டு வச்சுருங்கான்னு கொடுத்து விட்டா. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு டைமே இல்லை. அப்புறம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கி வீட்டுக்கு பின்னாடி வந்து வச்சுட்டோம். ஏன்னா மற்ற இடம்லாம் இப்போ ரொம்ப வெயில் படுது. வீட்டுக்கு பின்னாடி இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அந்த இடத்துல வச்சு எல்லாம் கோழிக்கூடெல்லாம் வச்சு எதுவும் பறைக்காத மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இந்த எலுமிச்சம்பழம் செடி பார்த்திங்கன்னா, அதுவாக வந்து முளைச்சிது. இது எத்தனை வருஷம் ஆகும் காய் பிடிக்க, யாராவது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ஆனால் அதுவாக வந்து முளைச்சி வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குற அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நியூஸ் சேனல் முன்னாடி இப்படி உட்கார்ந்ததே கிடையாது. நான் சரி, ஈவன் என் பையன், எங்கள் அண்ணன் பையன் முதற்கொண்டு அத்தனை பேரும் டிவி முன்னாடியே தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். அவ்வளோ ஈகராக இருக்குது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செடியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து வீடியோ எதுவும் எடுக்கல. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணலான்னு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் வந்து விட்டுட்டேன். சம்மர் பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்குது. வாரத்தில் 3 நாள் வந்து கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணும். இல்லைன்னா ஸ்வெட்டு, ஹீட்னால் இச்சிங், அப்புறம் வந்து ஹேர் ஃபால் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாம்பு வந்து டவ்வோட ஹேர் ஃபால் ரெஸ்கியூ ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நம்மளோட 90% ஆஃப் ஹேர் பார்த்திங்கன்னா மேட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா என்ரிச்டு with பயோப்ரோட்டீன் கேர் அண்ட் அமினோ ப்ரோட்டீன் ஃபார்முலா 25x வரைக்கும் அதிகமாக ஹேர் ஃபாலை இதை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்போட டீப்பர் லேயர் வரைக்கும் நல்லா பெனிட்ரேட் ஆகிட்டு ஸ்கேல்பில் இருக்க அந்த ப்ரோட்டீன் கேப்ஸை வந்து ரீஃபில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேரோட நேச்சுரல் ப்ரோட்டீனையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்குள்ளே இருந்தே நம்ம முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஒவ்வொரு டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா நரிஷ் பண்ணி ஸ்ட்ராங்கராக, விசிபிலி ஃபுல்லாக 2 திக்கராக வந்து வச்சுக்கும். ஸோ டவ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீகன், பீட்டா அப்ரூவ், நாட் டெஸ்டட் ஆன் அனிமல்ஸ் குளோபலி. நான் ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே பின்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அஸ் வெல் அஸ் டேக் ப்ராடக்ட்லேயே ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். விசிபிளான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் இப்படி தான் இருந்தது. நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணல, சீரம் யூஸ் பண்ணல, எந்த ஹீட் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு 1 hour நல்லா நிழல்லையே காய வச்சுட்டு அப்படியே வந்து காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக முடி வந்து நல்லா வந்து ஃபுல்லராக, திக்கராக, வால்யூம்னஸாக வந்து தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 15 நாள் தான் வந்து டைம் இருந்தது. ஏப்ரல் 12 வந்து சாரீ எடுத்தோம். ஏப்ரல் 30 பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இந்த 15 நாள் கேப்பில் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு, பிளேட்டுக்கு, ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து மேக்கப்புக்கு, ப்ளவுஸ் ஸ்டிச்சுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் ஒருத்தியை தான் பார்த்துக்கிட்டேன். அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து மண்டபம் புக் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே கொஞ்சம் வேலை அதிகம். நைட்டு வந்து என்ன அப்டேட், எது புக் பண்ணியிருக்க அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து ப்ரீபெய்ட் பண்ணோன்னா பண்ணிக்குவார். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 நாள் இந்த வேலையை எனக்கு சரியாக இருந்தது. அதனால் இந்த டைம் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு நான் பெருசாக எதுவுமே வந்து பார்க்க கிடையாது. 2 மெய்டு வந்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா நான் வீடு க்ளீன் பண்ண உட்காந்தா ஒவ்வொரு வீட்டுக்கு 2 நாள்னு 4 நாள் அதுலேயே வந்து போயிடும். மற்ற வேலையை பார்க்க முடியாதுன்னு ஆள் வச்சு வந்து செஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே ஒட்டடை அடித்து 1-2 இடங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்தால் மீதி ஒர்க் எல்லாமே
எல்லாமே கண்டினியூ பண்ணி மாப் போட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு வெளியில் தான் வேலை. ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். வெயில் செம்மையாக அடிக்குது, பயங்கரமாக டயர்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து கடையில் தான் சாப்பிட்டோம். அதனால் நைட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டாக லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சாப்பாடு, உப்பு பருப்பு குழம்பு, ரசம், அப்புறம் ஆம்லெட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு. அதுக்குள்ளே என் குட்டி தங்கம் ஃபோன் பண்ணியிருந்தாலா, அவட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சமையல் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வெயில். அதாவது எதாவது எடுக்கலான்னு வெளியே போனால் கூட ஒரு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போயிட்டேன்னு வைங்களேன், கண்ணு வந்து எரிய ஆரம்பிச்சிருது, வலிக்க ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது. 12 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே வெளியே போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இருக்கணும். குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும். லேகனுக்கு சடனாக வந்து ஃபங்க்ஷன் அப்போலாம் ஃபீவர் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அதுக்கு நடுவில் தான் நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து பண்ணி முடித்தோம். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க, தண்ணி நிறைய குடிங்க, ஹெல்த்தியாக வந்துடுங்க, குழந்தைங்கள பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க. உப்பு பருப்பு குழம்புக்கு பருப்பு வந்து வேக போட்டுட்டு, ரசத்துக்கு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சேன். ரசம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நைட்டு சமையல் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலான்னு பருப்பு வேக போட்டு அரிசி புளியெல்லாம் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 7 மணி போல் தான் காஃபி வச்சு குடித்தேன். பகலில் வெயில் அடித்தாலும் நைட்டு மழை வர மாதிரி கிளைமேட் மாறுது. ஆனால் காற்று வந்து மழை எல்லாத்தையும் கொண்டு போயிடுது. இது வரைக்கும் ஊரில் ஒரு நல்ல மழை கூட பெய்யவே கிடையாது. மனுஷன் கஷ்டப்படுறதோட வாயிலாத ஜீவங்கள் மாடு, நாய், பூனை இதெல்லாம் பகலில் திணறதை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுற்றி மரத்தை வச்சுட்டோம். அப்புறம் வந்து நாள் முழுக்க தண்ணி தெளித்து விட்டுகிட்டே இருப்போம் வாசலில். பகல்லையே உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், நைட் டைமில் நல்லாவே கூலிங் ஆயிரும். நைட் டைம் தான் அவங்களாம் நிம்மதியாக வந்து தூங்குவாங்க. நான் உப்பு பருப்பு ரெசிபி நிறைய டைம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரசம் ரெசிபி வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு புளியை தனியாக கரைச்சிட்டு அந்த துள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரசம் ரெசிபி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கடைசியாக நான் ஒரு பொருள் வந்து சேர்ப்பேன். அது வந்து ரசத்தோட டேஸ்ட்டே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு காம்பை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு ரக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தக்காளியை கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை அது கூட சேர்த்து போட்டு நம்ம கரைக்கும் போது அந்த ரசத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் இப்படி கரைச்சா கரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் புளிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், உப்பு புளிப்பு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இடிக்கல்ல பார்த்தீங்கன்னா நான் சின்ன பூண்டாக இருக்கனால ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 6-7 போட்டால் போதும். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, கொத்தமல்லியோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பு மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 ரெடி பண்ணிட்டீங்கன்னா தாளித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, சீரகம், மிளகு போட்டு எண்ணெயை நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு நுர கட்டின உடனே கடைசியாக ஒரு பொருள் போட்டு வந்து இறக்க போகிறேன். இப்போ உப்பு பருப்பு குழம்பும் பார்த்தீங்கன்னா தாளித்து விட்டுட்டு ரசம் நுரக்கட்டி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே மணக்க ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை ஆல்ரெடி போகிறவங்க தெரிஞ்சவங்களாம் இருந்தால் விட்டுருங்க, தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட், ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்டோமா இருந்தது. சாப்பாடு, உப்பு பருப்பு குழம்பு, ரசம், கொஞ்சம் நெய், ஒரு ஆம்லெட் வந்து போட்டு சாப்பிட்டோம். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அக்கா 2 பேரும் வந்துட்டாங்க. எனக்கு இவங்க வேலை வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா பொங்கல் டைமில், அதுக்கு முன்னாடி டைமில் கூட க்ளீன் பண்ண முடியல 2 வீடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து வர சொல்லியிருந்தோம். அவங்க நாங்கள் பார்க்குறப்ப மட்டும்தான் வந்து வேலை செய்கிறாங்க. அப்புறம் நம்ம சொல்கிறத தவிர வேறு எந்த வேலையும் வந்து செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருந்தனால ஒரு நாள் வேலைக்கு வந்துட்டு அப்புறம் வேணாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நானே தான் மீதி வேலை எல்லாமே வந்து பார்த்தேன். ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா
அவங்க வீடாட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் அவ்வளோ க்ளீனாக, ஒரு இடத்துல கூட இப்படி ஏன் பண்ணீங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து வச்சுக்கவே கிடையாது. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பண்டிகை டைமு இல்லை ஃபங்க்ஷன் டைம்னா கூப்பிடுங்க, நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறோம், இல்லை ரெகுலராக வரணுன்னா கூட சொல்லுங்கள், வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. எனக்கு வீடு அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும்ல, நம்ம வீடு க்ளீன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நாமளே வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காதா, யாராவது நம்மளுக்கு நல்லா நீட்டாக நம்மள மாதிரியே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்லாம் வந்து யோசித்து தேடிட்டுருப்போம். இப்படி 2 பேர் கிடைக்கும்போது இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்களே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். அந்த அக்கா 2 பேரும் வீடு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு கொடுத்துட்டு, எம்டியாக இருக்க பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு, மற்ற பாட்டில் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் எழுந்து நான் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். பொட்டுக்கல்ல அப்புறம் 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா வடகம் இருந்தது. வெங்காய வடகம், அப்புறம் வந்து பீட்ரூட் வடகம், அப்புறம் தக்காளியில் வந்து ஜவ்வரிசி வடகம் இருந்தது. அதை வந்து வடக பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டு, அப்புறம் பச்சைப்பயிறு, இட்லி மிளகாப்பொடி இந்த மாதிரி எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சேன். அவ்வளோதான், பேண்ட்ரிலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 மணி பிளான்ட் இருக்கும். அது 2மே வெயிலுக்கு தாங்காமல் வந்து செத்து போச்சு. எனக்கு அப்படி பார்க்க பிடிக்கவே இல்லை. மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து மாற்றி வச்சதுக்கப்புறம் தான் அழகாக இருந்தது. அவ்வளோதான், வீடு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் தீபியோட ஃபங்க்ஷன் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.